அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூலை 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமியில பார்த்தீங்கன்னா சில கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது இடமாறுகின்றன. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த துளாராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா நிகழப்போகின்றது, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திக்க இருக்கின்றார்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. துளாராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பௌர்ணமியினுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக காணப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க. அப்போதான் துளாராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் உடனே பார்த்து பயனடையலாம். இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எதிலுமே கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. எதிர்பாராத காரியங்களை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் உங்களுக்கு இருக்கும். வாக்கு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். முக்கிய நபர்களுடைய நட்பானது இப்பொழுது கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக கடுமையாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரங்கள் பற்றிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நேரடி கவனங்களானது உங்களுக்கு தேவையான பணம் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பார்த்தீங்கன்னா எதையுமே செய்வது நல்லது. வீண் அலைச்சல்கள், வேலை பளு ஆகியவை பார்த்தீங்கன்னா இருக்குங்க. குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது தோன்றி மறையும். ஒற்றுமையானது இப்பொழுது அதிகரிக்குங்க. பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணங்களை இப்பொழுது செய்ய வேண்டியும் இருக்கு. ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் இப்பொழுது வாங்குவதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உண்டாகும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இப்பொழுது வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்களானது இப்பொழுது கட்டுக்குள் அமைய போகிறது. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்குங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கு. அதே போல அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்களுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். மனதில் கொண்ட குறிக்கோள்களை அடையக்கூடிய வரை பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவே நீங்கள் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். அதே போல கெட்ட கனவுகளானது இப்பொழுது உண்டாகலாம். எதிர்பாராத இடமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது இப்பொழுது ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் இப்பொழுது கைக்கு வர பார்த்தீங்கன்னா தாமதமாகும். அதனால் திடீர் பண நெருக்கடிகளானது உங்களுக்கு வரலாம். இடம் பொருள் அறியாமல் பேசுவதனால அடுத்தவர்களிடம் மனஸ்தாபங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. பண வசூலானது தாமதப்படலாம். வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே தேவையற்ற பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர்களுடைய பணியை செய்வது போன்றவையும் சேரும். மேலுமே துளாராசி நேயர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை கொடுப்பதாக இருக்கும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனங்களானது தேவை. அதே போல பணவரவுகளானது தாமதப்படும். கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலங்களாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். மேலும் துளாராசிக்காரர்கள், திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய ஆதரிக்க தன்னால் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா முயற்சிப்ப.
நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க உதவும். செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி சிக்கனமாக வந்து பார்த்திங்க இருப்பது முக்கியம். இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான மாற்றங்களானது உண்டாகுங்க. இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய நன்மையும் தராது, அதே போல் பெரிய ஒரு தீமைகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தாதுங்க. இருப்பினுமே நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் சாதகமான பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா குருவால் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய செவ்வாய் கிரகங்களானது இந்த துளராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மறைந்திருப்பது இந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க, அல்லது வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடிய வாய்ப்புகளானது வந்து உண்டாகும். வரவேண்டிய பணம் கிடைக்காமல் தாமதமாகலாம். அதேபோல் பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிகழாது. இருப்பினும் இடமாற்றங்கள், வேலை மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு மிக மிக சாதகமாக வந்து இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் மனதில் உறுதியானது வந்து பார்த்திங்கன்னா பிறக்குங்க. எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாலினர் தாராள வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளானது உண்டாகும். வீண் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். குடும்ப நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலைகளானது ஏற்படுங்க. வீடு வாகனங்களுக்கான செலவுகளானது உங்களுக்கு கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு. பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது நடந்து முடியுங்க. செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும். லாபங்களானது குறையக்கூடுங்க. பயணங்கள் மூலம் சாதகங்களானது உங்களுக்கு கிடைக்கும். கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வியாபாரங்கள் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியும் வரும். அதே போல் புது வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்ற வேண்டியும் இருக்கும். பொறுப்புடன் வந்து செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வருங்க. அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளானது வந்து உண்டாகும். காரிய தாமதங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. வீண் கவலைகளும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் ஒப்பந்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திடும் முன்பு நன்றாக ஆலோசனையை நீங்கள் நடத்தவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மந்தமாகவே உங்களுக்கு நடக்கும். மாணவர்களுக்கு இப்பொழுது கவன தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகளானது உங்களுக்கு கூடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் செவ்வாயினுடைய சஞ்சாரங்களானது குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து வந்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளானது இப்பொழுது குறையும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரவுகளானது உங்களுக்கு தாமதப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். வீண் பயங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்பொழுது அடைய வேண்டியும் இருக்கும். வீண் வழக்கு விவகாரங்களானது வரலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக வந்து செயல்படுவது நல்லதுங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது இப்பொழுது வரலாம். சிலர் வெளியூர் பயணங்கள் வந்து செல்வார்கள். எதிர்பாலினத்தாருடன் வந்து பழகும்போது கவனங்களானது உங்களுக்கு தேவை. மனதில் தெம்பானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மனை வணங்க எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீரும்.
குடும்ப ஒற்றுமையானது வந்து ஏற்படுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.